Hello everybody, good evening, welcome to Vedantu. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So sorry for the குட்டி delay. Yes, so இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நிறையா பேருக்கு வந்து செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் முடிஞ்சாச்சு. நிறையா பேர் வந்து அந்த செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஐ ரெட் ஆல் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எப்படி உங்களுடைய மார்க் வந்து ப்ரீவியஸ் மார்க்லேருந்து இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இன்னும் யாரெல்லாம் வந்து உங்களுடைய செல்ஃப் ஸ்டோரி ஷேர் பண்ணலையோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இன் ஆர் கமெண்ட்ஸ். ஹாஃப் இயர்லிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் த மெகா பப்ளிக் எக்ஸாம் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒன்லி ஒன்ஸ் வி ஆர் கோயிங் டு ரைட் இட். ஓகே, ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமுடைய மார்க் பேசிஸில் தான் நம்மளுடைய கட் ஆஃப், முக்கியமாக இந்த கட் ஆஃப் வந்து டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ அந்த கட் ஆஃப் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம். ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட். ஸோ இது வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பிரெயினில் செட் பண்ணி வச்சுக்கோ, இதுதான் பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோ. ஆனால் அதனால் ப்ரெஷர் ஆகாத, சரியா? அதனால் வந்து ப்ரெஷர் ஏற்றுக்காத. பட் ஓகே, ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு நீ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிப்ப, ஒரு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு நீ வந்து ஒரு சீரியஸ்னஸோட இருப்ப, அந்த ஒரு சீரியஸ்னஸோட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கே பக்காவாக ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிசிக்ஸ் உடைய ஸ்டடி பிளான் வீடியோ வந்திருக்கும். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ பாரு. ஹாஃப் இயர்லிக்கு கரெக்டா பிளான் பண்ணிக்கோ, சரியா? ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறப்போ என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்னு ஒரு கிளாரிட்டி அந்த வீடியோல யாழினியன் சார் கொடுத்திருப்பார். அந்த வீடியோ கீழே ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு பிடிஎஃப் கொடுத்திருப்பார். அந்த பிடிஎஃப் என்னதுன்னா ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 செட் கொடுத்திருப்பார். அந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா படிக்க போறோம். அதுதான் நம்மளுடைய டாப் மோஸ்ட் அஜெண்டாவா இருக்க போகுது. கோபு புஷ்பா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாளைக்கு ஹாஃப் இயர்லி ஸ்டடி பிளான் வீடியோ வரப்போகுது, சரியா? ஸோ 9th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நம்ம வேதாந்து 10th 9th 10th ஸ்டேட் போர்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஹாஃப் இயர்லி வீடியோ ரிலீஸ் ஆக போகுது, ஓகேவா? எஸ். ஸோ இப்போ செகண்ட் மிட் டர்முக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது இது எல்லாமே போட்டாச்சு, கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாச்சு, எல்லா ரெக்கார்டட் வீடியோ எல்லாமே கொடுத்தாச்சு. ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிளான் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம மொத்தமாக 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் படிக்க போகிறோம், விச் இஸ் 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் 5 வேதாந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம படிச்சுட்டாலே ஈஸியாக 90 to 95 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அது போதுமா? போராது. நம்ம எய்ம் பண்ணுறது 200 கட் ஆஃப். அப்போது அந்த மீதி 40-50 மீதி மார்க்ஸையும் நம்ம வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் இன்சைட் கொஸ்டின் எல்லாமே ரெக்கார்டட்ல அதுவும் நம்ம தரவு பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ ப்ராப்ளம்ஸ், ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஹவு மெனி நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரன்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ்? மேம் மண்டே தமிழ் அண்ட் மேக்ஸ் எக்ஸாம், நான் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் மேம். ஓகே, ஜேஆர் கேமிங் தமிழன் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸுக்கும் தமிழுக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, ஸோ நீங்கள் நீட் ஆர் ஜேஇ ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்கும் சூப்பராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஸ்டேட் போர்ட் லெவல் ஆஃப் ப்ராப்ளமையாவது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் கம்பல்சரியில் நமக்கு இங்கே கேட்க போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட் போர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். கெமிஸ்ட்ரியில் மொத்தமாக எத்தனை ப்ராப்ளம் இருக்குது? ஒரு 55-60 தான், மேக்ஸிமம் 60 தான், அவ்வளோதான் இருக்குது. அந்த ப்ராப்ளமுக்கு நான் ப்ராப்ளம் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆர் யூ ஆல் ஹாப்பி? ஸோ செகண்ட் மிட் டர்முக்கு நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு டைம் இல்லை, ஓகே? பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்குள்ள எல்லா ப்ராப்ளமும் நம்ம படிக்க போறோம். இதுதான் நம்ம எடுத்துக்க போற ஒரு சபதம், ஓகே? ஸோ இதுலேருந்து நோ ஸ்டெப்பிங் பேக். பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு கம்பல்சரியில வந்து வரப்போகுது, ரைட்? ஸோ ப்ராப்ளம்ஸ் தான் நமக்கு கம்பல்சரியில வரப்போகுது. ஸோ அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து மிஸ் பண்ணாதீங்க, கிளியர்? ஓகே, can I get state first if I start now? Of course you can, but don't delay it, okay? How to identify the number of donor atoms for ligand? Tangavel types of ligand bookல இருக்கு பாருப்பா, ஓகே? மோனோடென்டேட், பைடென்டேட் ligand, ஹெக்ஸாடென்டேட் ligand அப்படின்லாம் இருக்கு பாருங்க. அதை போயிட்டு பாருங்க. பைடென்டேட் ligand வந்து எத்திலீன் டைமின், ஹெக்ஸாடென்டேட்ல வந்து என்ன இருக்கு நமக்கு? EDTA இருக்கு. மற்றபடி எல்லாமே நமக்கு மோனோடென்டேட்ல தான் வரப்போகுது, ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிகான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். we are going to start the session. எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடு. தீ யார் யார் தீ இருக்க? பாய்ஸ்லாம் தீ போடு, கேர்ள்ஸ் எல்லாம் மின்னல் போடு பார்க்கலாம் சாட்ல.
எஸ் லைக் போடுங்க நண்பர்களே அப்படின்னு ஜேஆர் கேமிங் சொல்லியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் ஒரு 1 மினிட்ல கரெக்டாக 45க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. 15th சாப்டர் இஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர். நான் சொல்லுவேன் லைக் இது வந்து லைக் மோர் பயாலஜியா வந்து இருக்கும் இல்லையா? பட் ஆல்சோ நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், இந்த கெமிஸ்ட்ரிலாம் எங்கே வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் சொல்கிற மாதிரி இந்த 15th சாப்டர் வந்து இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலி இந்த 15th சாப்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட் கிவ்ஸ் ஆக்சுவலி த ரீசன் நம்ம ஏன் கெமிஸ்ட்ரிலாம் வந்து படிக்கிறோம். டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே எஸ். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே நான் புதுசு. ஸோ எனக்கு பிடிஎஃப் எங்கே பார்க்கணும்னு தெரியல மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக அழகுமுத்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோப்பா. அதில் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே எஸ். ஸோ லெட்ஸ் பிகின் த செஷன். ஓகே ஸோ எல்லாரும் ரெடி? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு 40 நிமிஷம் தான். ஓகே 40 நிமிஷத்தில் புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை இந்த செஷன்ல பார்ப்போம். புக் இன்சைட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ். ஸோ புக் பேக் எடுத்து வச்சுக்கோ. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கிறோமோ புக் பேக்ல அப்படியே டிக்கு போட்டே வா பார்க்கலாம். புக் பேக்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு புக் இன்சைட் கொஸ்டினுக்கு அடுத்த லைவ்ல போறோம். முடிஞ்சா இன்னைக்கு டைம் இருந்தா அதுக்குள்ளேயும் போயிடலாம். ஓகே ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? 90 சூப்பர் சம. Name one substance which can act both as analgesic and antipyretic. முதல்ல analgesic-னா என்ன? analgesic அப்படின்னா என்னப்பா? It is a painkiller இல்லையா? நமக்கு வந்து ஏதாவது ஒரு வலி வீக்கம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கம்மி பண்றதுக்கும் பெயினுக்கு அகேன்ஸ்டாகவும் நம்ம இந்த அனால்ஜெசிக் எடுத்துக்கிறோம். ஆன்டிபைரட்டிக். ஆன்டிபைரட்டிக்னா என்ன? டெம்பரேச்சர் கம்மி பண்ண. எனக்கு இப்போ ஃபீவர் அப்படின்னா நான் ஆன்டிபைரட்டிக் எடுத்துப்பேன். எனக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். ஓகே ஸோ இப்போ எது வந்து எனக்கு ஆன்டி அனால்ஜெசிக்காவும் ஆக்ட் பண்ணும், அதாவது இன்ஃப்ளமேஷன் வீக்கத்தை கம்மி பண்ணி பெயினை கம்மி பண்ணும், அப்படியும் ஆக்ட் பண்ணும். ஆன்டிபைரட்டிக். ஆன்டிபைரட்டிக்னா ஃபீவரும் கம்மி பண்ணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகே டெலிகிராம் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அழகுமுத்து. இப்போ வந்து சைலண்ட்டாக இருங்க சரியா? ஓகே யா மேம் ஒரு டவுட் மேம். ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனில் ஆல்ஃபா பீட்டா குளுக்கோஸ் என்னது மேம்? லைக் just comment by the end of the live. I'll answer for you. Okay இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே யா ஸோ ஆஸ்பிரின் அவ்வளோதான்ப்பா ஆன்சர். ஆஸ்பிரின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனால்ஜெசிக்காவும் ஆக்ட் பண்ணுது, ஆன்டிபைரட்டிக்காவும் ஆக்ட் பண்ணுது. இஸ் a substance which lower body temperature. நம்ம பாடி டெம்பரேச்சரை லோவர் பண்ணும், அதான் ஆன்டிபைரட்டிக். அண்ட் ஆல்சோ ரெடியூசஸ் பாடி பெயின். பெயின் கில்லர் தான் நம்ம என்ன சொல்றோம்? அனால்ஜெசிக் அப்படின்னு வந்து சொல்றோம். therefore it acts as both analgesic and antipyretic. ஒரே ஒரு வார்த்தை தான் இதுக்கு ஆன்சர். என்னது? ஆஸ்பிரின். அவ்வளவுதான். ஆஸ்பிரின் அனால்ஜெசிக்காவும் இருக்கும் அண்ட் தென் நமக்கு வந்து ஆன்டிபைரட்டிக்காவும் இருக்கும். வாட் ஆர் ட்ரக்ஸ்? ஹவ் ஆர் தே கிளாசிஃபைட்? ட்ரக்ஸ் அப்படி என்றால் என்ன? அந்த ட்ரக்ஸை நம்ம எப்படியெல்லாம் கிளாசிஃபை பண்றோம்? டெலிகிராம் பேர் இல்லப்பா, நீங்க போய் டெலிகிராம்ல செக் பண்ண வேண்டாம். இந்த கமெண்ட்ல பாருங்க, சாரி கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ரைட், just a minute. During the end of the live class I will tell you. Okay, so here you can see this, right? So இதான் நம்ம சேனல். ஸோ இதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிற லைவ். அந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணு. டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணா வாட்ஸ்அப், டெலிகிராம் இதை கிளிக் பண்ணா டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்க போறீங்க சரியா? சூப்பர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸோ கேன் வி கண்டினியூ? டன். சரிப்பா. ஓகே எஸ். Just a minute. ஓகே சூப்பர். இப்போ வந்து 15th லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 15th லெசன் ரெடி படிச்சுட்டு இருக்கோம். ட்ரக் அப்படின்னா என்ன? ட்ரக் இஸ் a substance that is used to modify or explore physiological system, okay, or pathological states for the benefit of the recipient. Okay, so benefit of the recipient அப்படின்னா அந்த recipient அப்படிங்கிறது யாரு? ஹியூமன். அந்த ஹியூமன் பாடி தான் நம்ம வந்து ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹியூமன் பாடியில நடக்கக்கூடிய பிசியோலாஜிக்கல் சிஸ்டமை
மாத்துறதுக்கும் தூண்டுறதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் ஆர் ஏதாவது ஒரு டிசீஸை கியூர் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றது தான் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் டயக்னோசிஸ். நமக்கு என்ன டிசீஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். ப்ரிவென்ஷன், ஓகே, ஒரு டிசீஸை வந்து ஆக்சுவலி இங்க சொல்றது வந்து என்னது ட்ரக்ஸ் அப்படின்னா அதுல மெடிசின்ஸும் தான் வரும், கெமிக்கல் காம்பனன்ட். ஓகே, எந்தெந்த கெமிக்கல் காம்பனன்ட்லாம் பாடியோட நல்லதுக்காக நம்ம யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு இங்க வந்து சொல்றது. ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அந்த டிசீசஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆர் கியூர் ஆர் ரிலீஃப், அந்த ட்ரக்குக்கு மெடிசனா வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு ஃபீவர்னா நம்ம போயிட்டு ஃபீவருக்கு பாராசிட்டமால், டோலோ, இந்த மாதிரி சம் மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது தே ஆர் கால்ட் அஸ் த ட்ரக்ஸ் தான். ஓகே, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்ம பெயின் கில்லர் சாப்பிடுறோம், அந்த பெயின் கில்லர் வந்து என்னது ட்ரக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னா ஒரு டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த டை வந்து என்னது இட் இஸ் அ ட்ரக். ஓகே, எஸ். So drugs can be classified on the basis of properties such as, இப்போ நம்ம அந்த ட்ரக்ஸ்னா என்னன்னு எழுதிட்டோம், இப்போ அதை எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அந்த ட்ரக்ஸை அதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி, அதுல என்ன குரூப் இருக்கு, ஆல்கஹால், ஆல்டிஹைடு என்ன குரூப் இருக்கு அப்படிங்கிற கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட், ஓகே, ஸோ அந்த ட்ரக் வந்து எக்ஸாக்டா அந்த ட்ரக்குடைய ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் வந்து என்னது, ஃபார்மகாலஜி அப்படிங்கிறது வந்து என்னதுப்பா, லைக் எப்படி சொல்றது, நமக்கு ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அது கரெக்டா எந்த சென்டர்ல போயிட்டு அதை ஆக்ட் பண்ணி எப்படி அந்த டிசீஸை வந்து அவாய்ட் பண்ணுது, எப்படி அந்த டிசீஸை கில் பண்ணுது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்டை வச்சு பிரிக்கலாம். ஆர் டார்கெட் சிஸ்டம், ஒரு ட்ரக்குக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டார்கெட் சிஸ்டம் இல்லைன்னா சைட் ஆஃப் ஆக்ஷன். ஓகே, அந்த ட்ரக் வந்து எங்க போயிட்டு ஆக்ட் ஆகுது, அந்த சைட் ஆஃப் ஆக்ஷன். ஓகே ma'am, I got 48 out of 50 in second midterm because of you. Thank you அன்புமணி, thank you so much. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செகண்ட் மிட்டம்ல குட் மார்க்ஸ் முன்ன விட பெட்டரா ஸ்கோர் பண்ணி ஷேர் பண்ணீங்க கமெண்ட்ல, ரொம்ப ஹோல்சமா இருந்தது பார்க்க. ஓகே, யா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா the drug is a substance that is used to modify or explore the physiological system. Physiological இந்த சாப்டர் 15th சாப்டர்ப்பா, தம்ப்நெயில்ல இருக்கு, டைட்டில்ல இருக்கு, அப்படிங்க வந்து என்ன சாப்டர் கேட்குறீங்களே. ஓகே, ஸோ திஸ் இஸ் 15th சாப்டர், லாஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ ட்ரக் அப்படிங்கிறது வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கோ எக்ஸ்ப்ளோர் த ஃபிசியோலாஜிக்கல் சிஸ்டம்க்கோ பேத்தலாஜிக்கல் சைட்ஸ்க்கோ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ட்ரக்ஸை வந்து 4 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி, ஃபார்மகாலஜிக்கல் எஃபெக்ட் பேஸ் பண்ணி, டார்கெட் சிஸ்டம் பேஸ் பண்ணி, சைட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. ஓகே, கிளியரா? ஓகேப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, ஐ சால்வ் யுவர் டவுட்ஸ் ஆல்சோ. இந்த ஒரு கொஸ்டினை முடிச்சிடலாம். ஹவு டு ஆன்டிசெப்டிக் டிஃபர் ஃப்ரம் டிஸ்இன்ஃபெக்டன்ட்? ஆன்டிசெப்டிக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம்? ஓகே, எனக்கு இப்போ கையில் லைட்டாக அடிபட்டுருச்சு இல்லை காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் அதை அப்படியே விட்டா என்ன ஆகும்? அப்படியே ஓப்பன் ஆப்பில் விட்டா ஓப்பன் ஆப்பில் லைக் ஓப்பனாக அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? எஸ், கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? இன்ஃபெக்ஷன் ஆகும் இல்லையா? ஏன்னா ஓப்பன் ஏர்ல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே உள்ள போயிட்டு வந்து நமக்கு இன்ஃபெக்ட் ஆகும், ரைட்? ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம ஆன்டிசெப்டிக்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ stop or slow down the growth of microorganisms applied to the living tissue. நம்ம லிவிங் டிஷ்யூல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகிறத வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். க்ரோ ஆகிறத வந்து என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ண தான் ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன? ஸ்டாப் ஆர் ஸ்லோ டவுன் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம இப்போ வந்து லைக் வந்து இப்போ சானிடைசர்லாம் நம்ம கையில் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து அந்த டேபிள் கிளீன் பண்ணுறதுக்கு, சர்ஜரி டேபிள் கிளீன் பண்ண அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிளீன் பண்ணலாம், தே யூஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம பாடிக்குள்ள இன்சிஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து க்ளீனாக இருக்கணும். அப்போ அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு நான் லிவிங் திங்கை கிளீன் பண்ண யூஸ் பண்ணுறது தான் என்னது, டிஸ்இன்ஃபெக்டன்ட். லிவிங் திங், என்னோட பாடியில் ஒரு சின்ன காயம், லிவிங் திங்கை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா
லிவிங் திங்ல தான் இன்ஃபெக்ட் ஆகும். லிவிங் திங்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் growth கட் பண்ண யூஸ் பண்றது ஆன்டிசெப்டிக். ஓகே, டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் டேபிள் க்ளீன் பண்றேன், ஃபுல்லா இந்த டேபிள் மேல எந்த வித ஒரு குப்பையுமே இருக்கக்கூடாது, டாய்லெட் க்ளீன் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்துருப்பீங்க. உங்க கால்லலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நகத்துலலாம் ஹைட்ரஜன் பெராக்சைடு போடுவாங்க, பபிள்ஸ் நுர மாதிரி வரும் இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு என்னது ஆன்டிசெப்டிக். போவிடோன் அயோடின், டக்குன்னு கையிலயோ காலையோ எங்கேயோ அடிபட்டுருச்சுன்னா பிரவுன் கலர்ல ஒரு லிக்விட் வச்சு கிளீன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஆயின்மெண்ட் போடுவாங்க இல்லையா, அதுதான் போவிடோன் அயோடின். பென்சால்கோனியம் குளோரைடு, அடுத்து பென்சால்கோனியம் குளோரைடு, இதான் 2 எக்ஸாம்பிள் எழுது போறோம். அடுத்து டிஸ்இன்ஃபெக்டன்ட்ல குளோரின் காம்பவுண்ட்ஸ், ஆல்கஹால், ஹைட்ரஜன் பெராக்சைடு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா யூஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது டேபிள் அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு, வாஷ் பேஷன் ஆர் டாய்லெட் இந்த மாதிரி இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் கிளீன் பண்றதுக்கு we can use those. ஓகே, ஸோ ஆன்டிசெப்டிக் வந்து லிவிங் திங், டிஸ்இன்ஃபெக்டன்ட் வந்து inanimate objects. Okay, yeah. What are food preservatives? Food preservatives na enna? Basha 11th chemistry-க்கு வந்து Monday you have the live. Okay, yeah. நாளைக்கு வந்து 11th chemistry-க்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கோட் பிளான் வரும். ஓகே, நம்மளுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிற கோட் பிளான் வரும். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன, அதாவது நம்மளுடைய உணவை வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் படிக்க போறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் இன்ஹிபிட்டிங்னா என்னது, ஸ்டாப், தடுக்கிறது, வேணாம் அப்படின்னு சொல்றது, நோ அப்படின்னு சொல்றது. ரிட்டார்டிங்கும் வந்து என்னது, கம்மி பண்றது, ஸ்லோ டவுன் பண்றது. அரெஸ்ட் பண்றது யார, the process of fermentation. ஓகே, ஸோ இப்போ நம்ம மாவெல்லாம் வந்து புளிச்சு நமக்கு ஃபர்மெண்ட் ஆகி வருது இல்லையா. இப்போ நம்ம விச் இஸ் வாட் கேக்லாம் செய்கிறோம் அப்படின்னா வந்து ஃபர்மெண்ட் ஆகணும். அதே மாதிரி பால் ஃபர்மெண்ட் ஆகி நமக்கு தான் தயிர், மோர் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்மெண்டேஷன் வந்து தடுக்கலாம். அசிடிஃபிகேஷனை தடுக்கும். அதர் டீகம்போசிஷன் ஆஃப் அ ஃபுட், ஒரு ஃபுட்டு கெட்டு போகாம இருக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். அதுதான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, இப்போ ஊறுகாவை ப்ரிசர்வ் பண்ணதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய உப்பு போடுறோம், ஆயில் ஆட் பண்றோம், ரைட். தேன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம், ரைட். ஸோ அதெல்லாம் தான் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் is used as a preservative for fresh vegetables and fruits. பாரு, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு கூட ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு. லைக் அது சீக்கிரமா கெட்டு போகாம இருக்க நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலாம். அதுதான் சோடியம் மெட்டாபைசல்ஃபைட். ஓகே, சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் அப்படிங்கிற ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, ஸோ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னா என்னப்பா, ஒரு ஃபுட்டு ஃபர்மெண்டேஷனோ இல்லை அசிடிஃபிகேஷனோ இல்லை டீகம்போசிஷனோ கெட்டு போகாம அதை அரெஸ்ட்டு, ரீடார்ட் பண்ணி, இன்ஹிபிட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகாமல் பார்த்துக்குதுப்பா, அவ்வளோதான்ப்பா, சாப்பாடு கெடாமல் பார்த்துக்குது, ரைட். ஸோ நம்ம என்ன ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் இங்கே யூஸ் பண்ணுறோம், சோடியம் மெட்டாபைசல்ஃபைட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, சோடியம் மெட்டாபைசல்ஃபைட். மேம் சாப்டர் 11, 12, 13 புக் பேக் கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பாப்பா, டெஃபினெட்லி ஐ வில் அப்லோட். ஓகே, எஸ், டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் யூ ஆல் பி தேர். அடுத்து பாருங்கன்னா, write the structural formula of aspirin. aspirin உடைய structural formula. இப்போ இந்த aspirin என்னவாவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த லைவ்ல நம்ம படிச்சோம். மேம் செகண்ட் மிட்டம்ல 45/15 வெரி குட் பா, வெரி குட், சோ குட். aspirin என்னவாலாம் ஆக்ட் பண்ணும்னு பார்த்தோம். லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டாச்சு. ரியோனா எங்க இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, so what are all the structural formula of aspirin? aspirin என்னன்னு பார்த்தோம். you need not write that ஆருஸ்ரீ, அது தேவைன்னா நான் கண்டிப்பா எழுதி போடுறேன். ஓகே, நமக்கு அது எக்ஸாம்ல எழுத தேவையில்லை. ஓகே, வெரி குட் கலை செல்வி. அனால்ஜெசிக் அண்ட் ஆன்டிபைரட்டிக், அனால்ஜெசிக்காவும் பெயின் கில்லராகவும் நம்ம ஃபீவருக்கும் யூஸ் பண்றதான் ஆஸ்பிரின். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஆஸ்பிரின் என்னது, அசிட்டைல் சலிசிலிக் ஆசிட், அசிட்டைல் சலிசிலிக் ஆசிட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆசிட் குரூப்பை எழுதிக்கிறேன். டோப்பர் பென்சீன் ரிங்ல COOH குரூப்,
பென்சீன் ரிங்ல COOH குரூப். ஓகே, அசிட்டைல் குரூப் நம்ம எழுதுறோம் இல்லையா சலிசிலிக் ஆசிட்க்கு. ஸோ CH3 COO C6H5 COOH குரூப். ரொம்ப ஈஸி. இதோ பாரு, எனக்கு இங்க என்ன இருக்குன்னா C6H5 C6H5 குரூப். ஃபினைல் குரூப்ல ஒரு சைடு ஆசிட் குரூப் அட்டாச் ஆகி இருக்கு, இன்னொரு சைடுல பாத்தீங்க அப்படின்னா அதே COO தான், அதே COO தான், ஆனா ஹைட்ரஜன் கிடையாது, அதுக்கு பதிலா CH3. இதுதான் சலிசிலிக் ஆசிட். சரியா? சோ C6H5 குரூப் வரைஞ்சுக்கோ, C6H5. ஓகே, சோ C6H5 ல ஒரு சைடு COOH, இங்க COOCH3, COOCH3. புரிஞ்சுதா? இதுதான் ஆஸ்பிரினுடைய ஸ்ட்ரக்சர். Let's go to the next question. Yes, explain the mechanism of cleansing action of soap. So இந்த cleansing action of soap வந்து நமக்கு 5 mark question மாதிரி கேட்கலாம். So first முதல்ல உங்களுக்கு நான் எப்படி ஒரு soap work ஆகும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறேன். ஓகே, so ஒரு soap வந்து எப்படி work out ஆகும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, யா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்ப்பா. ஒரு சோப்ல வந்து நமக்கு நான் போலார் எண்ட் ஒன்று இருக்கும், போலார் எண்ட் ஒன்று இருக்கும். சரியா? ஓகே, ஸோ தோப்பர் இது ஒரு டெய்ல் ஒன்று இருக்கும், டெய்லுக்கு அப்புறம் ஒரு ஹெட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஹெட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டெய்ல் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும். ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக்னா என்ன? அதுக்கு தண்ணியை பிடிக்காது, அதுக்கு தண்ணியை கண்டாலே பிடிக்காது. சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட் போர்ஷன் வந்து நமக்கு ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். ஹைட்ரோஃபிலிக். ஃபிலிக்னா அதுக்கு தண்ணி பிடிக்கும், அப்ப அது தண்ணி கூட தான் அட்டாச் ஆகும். சரியா? ஏன்னா இதுல பாரு நிறைய கார்பன் செயின், இது கார்பன் செயின். நம்ம கார்பனுக்கு தான் தண்ணியே பிடிக்காதே, வாட்டர் ரிப்பலண்ட் ஆச்சே. ஓகே, இப்போ நீ முக்கியமா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, என்னோட துணியில அழுக்கு இருக்கு. ஓகே, என்னோட துணியில வந்து அழுக்கு இருக்கு. இப்ப இந்த ஹைட்ரோஃபோபிக் எண்ட் இருக்கு இல்லையா, நான் இப்ப சோப்பு போடுறேன், என் துணியில சோப்பு போட்டு தண்ணி ஊத்துறேன், என்னுடைய அழுக்கு டஸ்ட் மேல. ஓகே, இதுதான் ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோ, இதுதான் வந்து வேதாந்து டிஷர்ட். நான் நல்லா வரைகிறேன். ஓகே, மோசமாக தான் வரைகிறேன், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம டிஷர்ட். ஓகே, இந்த டிஷர்ட்ல எங்க இருக்குன்னா இங்கே தான் அந்த கரை நல்லது அப்படின்னு இங்கே வந்து நமக்கு அழுக்கப்பட்டுருச்சு. ஓகே, பண்ணிடலாம், ஷேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும், நான் இப்போ இதில் வந்து சோப் யூஸ் பண்ணுறேன். சோப் யூஸ் பண்ணுறப்போ இந்த அழுக்கு பார்ட்டில் தான் இந்த அழுக்கு டஸ்ட்டு, ஆயில் டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதில் தான் என்னுடைய ஹைட்ரோஃபோபிக் எண்டு போய் அட்டாச் ஆகும். ஹைட்ரோஃபோபிக் எண்டு போய் அட்டாச் ஆகும். ஒரு மாலிக்யூல் தான் இருக்குமா? இருக்காது, நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா? there will be different so many molecules. so தோப்பர் எல்லா மாலிக்யூல்ஸும் அதோடைய ஹைட்ரோஃபோபிக் எண்டு போயிட்டு இந்த டஸ்ட்ல போயிட்டு அட்டாச் ஆயிடும். இந்த குப்பையில போயிட்டு தோப்பர் எல்லாம் அழிஞ்சிச்சு, குப்பையில போயிட்டு அட்டாச் ஆயிடும். ஸோ இது வந்து ஹைட்ரோஃபோபிக் எண்டு, தண்ணி பிடிக்காது இல்லையா, அப்போ அதுக்கு டஸ்ட் பிடிக்கும். ஸோ இது வந்து எங்க போயிட்டு ஃபிட் ஆகும்? டஸ்ட்டை போயிட்டு பிடிச்சிக்கும், டஸ்ட்டை போயிட்டு பிடிச்சிக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா தண்ணி ஊற்ற போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? தண்ணி ஊற்ற போறேன். அப்போ இந்த ஹைட்ரோஃபிலிக் எண்ட் இருக்கும் இல்லையா, இந்த ஹைட்ரோஃபிலிக் எண்ட், இந்த ஹைட்ரோஃபிலிக் எண்ட் என்ன பண்ணும்? மொத்தமா இந்த மாலிக்யூலை தண்ணியோட தண்ணியா அடிச்சு எடுத்துட்டு போயிடும். ஸோ இதை கைப்பிடிச்சி இந்த மாலிக்யூலை மொத்தமா அடிச்சுட்டு போறப்போ டஸ்ட்டும் சேர்ந்து வெளில போயிடும். புரிஞ்சுதா? ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் எண்டு இந்த டஸ்ட், டர்ட்டு, அழுக்கு, டஸ்ட் கூட வேணாம், டர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, டர்ட்டை பிடிச்சிக்கும், அழுக்க வந்து ஹைட்ரோஃபோபிக் எண்ட்ஸ் பிடிச்சிக்கும். அப்புறம் நான் தண்ணி ஊற்றினோன்னே வாட்டரை வந்து இந்த ஹைட்ரோஃபிலிக் எண்டு பிடிச்சிக்கும். தே ஃபார்ம் அ பால் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் மிசைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு மிசைல் மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அழுக்கு வந்து நம்ம நீக்கிட்டோம். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஆன்சர் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரியா மேம்? நான் புதுசு, எனக்கு ஒன்றுமே புரியல மேம், தமிழில் சொல்லுங்கள். தமிழ் மீடியமாப்பா? தங்கத்தை நாட்டுதுரை. நீங்க தமிழ் மீடியமா? அக்ஷயா, சூப்பர். எப்படி எழுதினீங்க எக்ஸாம்? எப்படி எழுதினீங்க? ஸோ இப்போ யாருக்கெல்லாம் வந்து ஓகே சோப்பு எப்படி க்ளீன் பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சது, 10th நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம்.
ஓகே, நன்றி அர்ஜுன். ஓகேவா, நன்றி போறோம். இதுக்கு மேல மெசேஜ் போடாதீங்க. ஓகே, யா தமிழ் மீடியம். ஓகேப்பா. ஸோ தமிழ் மீடியம் அப்படின்னா ஐ குட் டூ ஒன் ஹெல்ப் ஃபார் யூ. என்னது அப்படின்னா, இப்போ 12th கெமிஸ்ட்ரியுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ எதில் போனாலுமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தமிழ் மீடியமுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ எழுதி பின்னாகி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கே நான் முடிஞ்ச வார்த்தைகள் தமிழில் சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐ கேன் கிவ் யூ பிடிஎஃப். அந்த ப்ராமிஸ் நான் பண்ணேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முக்கிய வினாக்கள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஹாஃப் இயர்லிக்கு எந்தெந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு யாரெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ நாளைக்கு என்னோட வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆகும். அதில் தமிழ் மீடியமுக்கும் கொஷின் பேப்பர் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். சரியா? ஸோ ஐ கேன் டூ தட். இங்கே கிளாஸ் ஃபுல்லாகவே உங்களை நம்பிதாம இருக்கும். எக்ஸாம் எழுத போனோம். எப்படி எழுதினீங்க ரேவதி? எப்படி எழுதினீங்க எக்ஸாம்? எப்படி எழுதினீங்கன்னு சொல்லுங்க. வந்ததா சொன்ன கொஷின்ஸ்லாம்? ஓகே, ஸோ இப்போ நமக்கு கான்செப்ட் கிளியர். யாருக்கெல்லாம் கிளியர்? கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் கான்செப்ட் யாருக்கெல்லாம் கிளியர்? இப்போ நம்ம எப்படி ஆன்சர் எழுத போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? யா, ஸோ லெட் அஸ் கன்சிடர் சோடியம் பால்மிட்டேட் as an example of soap. ஸோ இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோடியம் பால்மிட்டேட், அதுதான் நம்ம சோப்பா வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, சூப்பரா எழுதினீங்களா? சூப்பர் ரேவதி. நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் அடுத்த இதுல சொல்றேன். The cleansing action of soap is directly related to the structure of carboxylate ions, palmitate ion present in the soap. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ போலார் அயான் நான் போலார் அயான் இருக்கும் அப்படின்னு, அதை தான் சொல்ல வரேன். The hydrocarbon portion வந்து நான் போலார். இப்போ நமக்கு வந்து ஒரு ஹைட்ரோகார்பன் போர்ஷன் இருக்கும். இதோ பாரு, இதுதான் அந்த ஹைட்ரோகார்பன் போர்ஷன். இது வந்து என்னது? ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இருக்கும். இது வந்து நான் போலார். ஓகே, இது வந்து என்னது? நான் போலார். ஓகே, அடுத்து இந்த கார்பாக்சில் குரூப் இருக்கு இல்லையா, கார்பாக்சில் குரூப், இது வந்து போலார், இது வந்து போலார், இது வந்து நான் போலார், நான் போலார். ஓகே, இந்த நான் போலார் பார்ட் எப்படி இருக்கும்? ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். அதுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது, ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். போலார் எண்ட் வந்து ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். இதுக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். ஓகே, அப்போ யோசி, இந்த நான் போலார் எண்ட் தான் ஆயில், கிரீஸ், டர்ட் இது கூடலாம் அட்டாச் ஆகும். இந்த நான் போலார் எண்ட் தான் ஆயில், கிரீஸ், டர்ட் இது கூடலாம் வந்து அட்டாச் ஆகும். ஹைட்ரோஃபிலிக் எண்ட் வந்து அட்டாச்சே ஆகாது. ஹைட்ரோஃபிலிக் எண்ட் வந்து கிரீஸ் கூட அட்டாச் ஆகாது. இது வந்து வாட்டர் கூட தான் அட்டாச் ஆகும். இதை தான் நம்ம சொல்ல போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஹைட்ரோகார்பன் எண்டு, கார்பாக்சிலேட் எண்டு. நல்லா லிசன் பண்ணு. ஓகே, ரியோனா வில்சன், சாரிப்பா ஐ கேனாட் டூ தட். இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சாதான் ரிவிஷன் பண்ண முடியும். சரியா? யா, ஸோ எல்லாரும் கரெக்டாக வந்து லிசன் பண்ணுங்க. மொத்தம் ரெண்டே பார்ட் தான். ஒன்று வந்து போலார், நான் போலார். இந்த போலார் தான் கார்பாக்சிலேட் எண்டு, நான் போலார் தான் ஹைட்ரோகார்பன் எண்ட். ஹைட்ரோகார்பன், கார்பாக்சிலேட். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த போலார் எண்டு வந்து தண்ணியில் கரையும், ஹைட்ரோஃபிலிக். நான் போலார் எண்டு, ஹைட்ரோகார்பன் எண்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையாது, ஹைட்ரோஃபோபிக். அது ஆயில், கிரீஸ் எல்லாம் பிடிச்சிக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த இதே தான் கண்டினியூவேஷன். The dirt in the cloth is due to the presence of dust particle, grease. இதெல்லாம் வந்து நம்ம துணியில ஒட்டிட்டு இருக்கு, அதுதான் வந்து இந்த dirts இல்லையா? ஸோ நம்ம துணியில ஒட்டிட்டு இருக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்? dirt அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். When the soap is added to oil or greasy part of the cloth, the hydrocarbon part of the soap dissolve in the grease. ஸோ இந்த ஹைட்ரோகார்பன் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீஸ் கூட நல்லா டிசால்வ் ஆகி அட்டாச் பண்ணிக்கும். The negatively charged carboxylate are exposed on the grease surface. ஸோ என்ன பார்த்தோம்? இதுதான் என்னுடைய கிரீஸ், டர்ட் அப்படின்னா இந்த டர்ட்டில் நம்ம ஹைட்ரோகார்பன் பார்ட் வந்து அட்டாச் ஆகிடும். ஹைட்ரோகார்பன் பார்ட் வந்து அட்டாச் ஆகிடும். வெளியில் யார் எக்ஸ்போஸ் ஆயிருப்பா? வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறது தான் நம்ம போலார் எண்டு. கார்பாக்சிலேட் எண்டு வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கும். At the same time, the negatively charged carboxylate groups are strongly attracted to water. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறப்போ இந்த பார்ட்டெல்லாம் வாட்டரில் செம்மையாக அட்ராக்ட் ஆகும். ஸோ மொத்தமாக இந்த டர்ட்டை தூக்கிட்டு போயிடும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம ரவுண்டா பார்த்தோம் இல்லையா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் த ஸ்மால் டிராப்லெட்ஸ் தான் என்னன்னு சொல்றோம்? மிசைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம்.
சரியா? when the water is rinsed away, நான் தண்ணி ஊத்தி வாஷ் பண்றப்போ the grease goes with it. grease வந்து அது கூடயே சேர்ந்து வெளியில வந்து போய்டும். okay, as a result the cloth gets free from dirt and hence droplets are washed away with water. so நம்ம cloth இந்த dirt wash பண்ணிட்டோம். the cleaning ability of the soap depend upon its tendency to act as emulsifying agent between the water and grease. இந்த grease கூடவும் தண்ணி கூடயும் அந்த வாட்டர் எந்த அளவுக்கு அட்டாச் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் ஒரு சோப் நல்ல சோப்பா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சோ ஒரு விஷயம் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேம் துணி துவைக்கிறதே இதை விட ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட இந்த கான்செப்டை சொல்லி கொடுத்துட்டேன். அந்த கான்செப்ட்லயே கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நான் அதை சொன்னாலே போரும். பாரேன், இது என்னது? HCன்னு எழுதுறேன். இது என்னது? ஹைட்ரோ கார்பன் எண்ட் இல்லையா? இது வந்து ஹைட்ரோ கார்பன் பார்ட். ஒரு சோப்ல ஒரு ஹைட்ரோ கார்பன் பார்ட் இருக்கும். அதுதான் நான் போலார் எண்ட். அதுதான் நான் போலார் எண்ட். இன்னொரு எண்ட் பார்த்தனா நமக்கு எப்படி இருக்கும்? அது வந்து கார்பாக்சிலேட் அயான். கார்பாக்சிலேட் அயான் அது வந்து போலார் எண்ட். ஓகே, ஸோ இந்த நான் போலார் ஹைட்ரோ கார்பன் இருக்குது வந்து ஹைட்ரோஃபோபிக், தண்ணி பிடிக்காது. ஸோ அது டர்ட்டு, கிரீஸ், ஆயில் இது கூட தான் அட்டாச் ஆகும். இது தண்ணி கூட தான் அட்டாச் ஆகும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து டர்ட்டை சுற்றி ஒரு மிசைல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு மிசைல்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வெரி வெரி ஈஸி. ஓகே மேம், நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே கொஷினை வீடியோ போட்டிருக்கீங்களா மேம்? நான் அதை பார்த்து தான் எக்ஸாம் போனேன். அழகுமுத்து, இதுக்கு முன்னாடி நான் இதே வீடியோ போட்டேன். ஆனால் அது யாருக்குன்னா 10th பசங்களுக்கு கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்புன்னு ஒரு கொஷின் இருக்குது. 10th சேனலில் போட்டேன். ஓகே, யா. Which sweetening agents are used to prepare sweets for diabetic patient? ஒரு சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம்ப்பா? நம்ம இங்கே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். எதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ்? சாக்கரின், அலிடேம், அதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல். லைக் நேச்சுரல் ஸ்வீட்ஸ் கிடையாது. நேச்சுரலில் நம்ம நேச்சுரல் ஸ்வீட்ஸ் எதெல்லாம் சொல்கிறோம்? சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்வீட்ஸ் இல்லையா? அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனிங் ஏஜென்ட். டேஸ்ட் மட்டும் தான் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் அது குளுக்கோஸ் கிடையாது. ஸோ சுகர் பேஷண்ட்டும் சாப்பிடலாம், டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடலாம். சாக்கரின், அலிடேம், அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்ஸ், சுகர் ஃப்ரீலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ். What are the difference between narcotic and non-narcotic drugs? Listen பண்றீங்களா? கண்டினியூ பண்ணலாமா? யா. ஸோ நார்கோட்டிக் ட்ரக்கும் நான் நார்கோட்டிக் ட்ரக்குக்கும் என்னென்ன வித்தியாசம் ஜஸ்ட் சொல்றேன், காதுல வாங்கிக்கோ. 12th மேக்ஸ் லைவ் போடுங்க. சௌந்தர்யா மேம் will be back soon பா. So we can continue the 12th max live as soon as possible. Okay, அது இல்லாட்டியுமே we will request யார் சார் if you can help you out with max. எக்ஸாக்டா மேக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், ஏதாவது ஒரு சாப்டர் ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரினா we can help you out. Okay, மண்டே எக்ஸாமா? மண்டே எக்ஸாம் ரைட். ஓகே, அட்லீஸ்ட் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாமாவது பார்த்துட்டு போங்க. ஓகே, யா. நார்கோட்டிக் ட்ரக் அப்படிங்கிறது இட் ரிலீவ்ஸ் பெயினை வந்து நமக்கு ரிலீவ் பண்ணும். அஃப்கோர்ஸ் வலியை வந்து கம்மி பண்ணும். அண்ட் ப்ரொடியூசஸ் ஸ்லீப், நமக்கு வந்து தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும், பெயினை ரிலீவ் பண்ணும். தீஸ் ஆர் அடிக்டிவ், ரொம்ப அடிக்ஷன் கிரியேட் பண்ணும். திருப்பி மீண்டும் வந்து ஒரு அடிக்ஷனை வந்து நமக்கு கிரியேட் பண்ணும். ஓகே, அடுத்து இன் பாய்சனஸ் டோஸ், அதாவது டோஸ் அதிகமாச்சு அப்படின்னா தீஸ் ப்ரொடியூசஸ் கோமா, அல்டிமேட் டெத்து. ஸோ இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸை யூஸ் பண்ணோம்னா கோமாவோ டெத்தோ கூட ஈஸியாக காஸ் பண்ணி விட்டுரும். இப்போ நான் நார்கோட்டிக் ட்ரக்குக்கு போகலாம். எலிவியேட் பெயின் பை ரெடியூசிங் த லோக்கல் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்சஸ். நமக்கு முதல்ல பெயின் எதனால வருது? வீக்கத்தினால தான் வந்து பெயின் வருது. ஓகே, ஸோ வீக்கத்தினால தான் வந்து நமக்கு வந்து பெயின் வருது இல்லையா? ஸோ அந்த வீக்கத்தை வந்து என்ன பண்ணும்னா இது வந்து கம்மி பண்ணும். வீக்கத்தை கம்மி பண்ணி பொறுமையாக ரெஸ்பான்ஸ் அந்த பெயின் கில்லராக வந்து ஆக்ட் பண்ணும். அதுதான் நான் நார்கோட்டிக். ஓகே, அதுதான் வந்து நான் நார்கோட்டிக். ஆனால் நார்கோட்டிக் ட்ரக் வந்து
பெயினையும் ரெடியூஸ் பண்ணி ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணி அடிக்ஷன் கிரியேட் பண்ணி கொஞ்சம் டோஸ் அதிகமாக போனால் கூட கோமா அல்டிமேட் ஸ்லீப் தான் டெத்து. ஓகே, யூஸ்டு ஃபார் எய்தர் ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம் ரிலீஃப் ஆர் சிவியர் பெயின். ஸோ இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எப்போ? ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் தான். ஓகே, சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் லாங் டேர்ம், பட் டோசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சிவியர் பெயின். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பெயின் ரிலீஃப். இப்போதைக்கு பெயின் ரிலீஃப் பண்ணுறதுக்கு நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி யூஸ்டு ஃபார் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின்னா ஆப்ரேஷனுக்கு அப்புறமா ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி நடந்திருக்குன்னா அந்த சர்ஜரிக்கு அப்புறமா வந்து மேம் மேக்ஸ் சொல்லி தர மாட்டாங்களா, மேம் வந்து மேக்ஸ் சொல்லி தரணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் மேம் எந்த மேம் கேட்குறீங்க? சௌந்தர்யா மேம் வில் டீச் யூப்பா, பட் நாட் திஸ் வீக். ஓகே, மேபி நெக்ஸ்ட் வீக் தான் சௌந்தர்யா மேம் டீச் பண்ணுவாங்க. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின், பெயின் ஆஃப் டெர்மினல் கேன்சர், ஒரு எண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்லையோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு வர பெயினில் நார்கோட்டிக் ட்ரக்ஸு கொடுப்பாங்க. இதில் வந்து மாடஸ்ட் பெயின் லைக் ஹெடேக், மசில் ஸ்ட்ரெயின், ப்ரூசிங், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி நார்மல் பெயின் லைக் தலைவலி, கால்வலி, ஃப்ராக்சர், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி வலிகளுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடிகிற வலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மார்ஃபின், கோடின், இதெல்லாம் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இதுவே ஐபுப்ரோஃபன், ஆஸ்பிரின்லாம் வந்து நான் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? ஸோ செம்ம ஈஸிப்பா. ஒரு 3 பாயிண்ட் எழுதி 3 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஓகே, வாட் ஆர் ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ்? ஓகே, கருத்தரிக்கிறத தான் நம்ம ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஆன்டினா அது அப்படியே ஆப்போசிட், ரைட்? ஸோ தீஸ் ஆர் சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ். சிந்தட்டிக்னா என்ன ஃபர்ஸ்ட்? What do you mean by the term synthetic? Man made. அதுதான் synthetic இல்லையா? நம்மளா ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்றது தான் synthetic அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, சுதர் நீங்க இந்த ஃபாண்ட்ல மெசேஜே போடாதீங்க, சாட்டை போடாதீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓகே, மிஸ் 7th சாப்டர் ப்ராப்ளம் டீச் ப்ளீஸ். படிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நார்மல் ஃபாண்ட் யூஸ் பண்ணியா? சரியா? ஓகே, கண்டிப்பா டீச் பண்றோம். இதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன் மேக்ஸ்ல. சிவா ஆனந்த், கண்டிப்பா மேக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சுப்பா, போய் பாரு. ஓகே, யா. பேசிக்ஸா ராஜேஸ்வரி கண்டிப்பா டீச் பண்ணிடலாம். இப்போ இது கவனிங்க. சிந்தட்டிக்னா அஃப்கோர்ஸ் ஹியூமன் ப்ரொடியூஸ் பண்றது, லேப்ல நம்ம மேன்மேட் ஆர்டிஃபிஷியல், இதுதான் சிந்தட்டிக் சொல்றோம். தட் suppress ovulation. ஓகே, அந்த egg formation ovulation சொல்றோம். And then fertilization. ஓகே, fertilization அப்படிங்கிறது வந்து என்னது? ஓவியுலேஷனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் fertilization. ஸோ இந்த ஓவியுலேஷன்ல இல்ல ஃபர்டிலைசேஷனை சப்ரெஸ் பண்றது தான் எதோடைய வேலை? நம்ம ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் உடைய வேலை. சரியா? ஓகே, சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன், ஆஸ்ட்ரோஜன் படிக்கூடாது, ஈஸ்ட்ரோஜன். ஓகேவா? ஸோ சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன், எத்தினைல் எஸ்ட்ராடியால் ஆர் மெஸ்ட்ரானால், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ். கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் வந்து டாக்டர்ஸ் யூஸ் டு யூஸ். ஓகே, பட் இதுலேயும் ட்ரக்ஸ், அதாவது எனி ட்ரக்ஸ், எனி நம்ம இங்கே ட்ரக் அப்படிங்கிறது என்னது? விச் மீன்ஸ் மெடிசின்ஸ், ரைட்? ஸோ இது வந்து டோசேஜ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்? ஸோ டோசேஜ் மிஸ் ஆனால் it can even lead to death. So everything should be under doctor prescription. So synthetic hormones அதாவது லேப்ல ப்ரிப்பேர் பண்ணது எதுக்கு? ஓவியுலேஷனையோ ஃபர்டிலைசேஷனையோ சப்ரஸ் பண்றதுக்கு. ஸோ சிந்தட்டிக் ஈஸ்ட்ரோஜன், இத்தனைல் எஸ்ட்ராடியால் ஆர் மெஸ்ட்ரானால், இது எல்லாமே ஆன்டி ஃபர்டிலிட்டி ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மேம் மேக்ஸ் டீச் பண்ணுங்க, என்னைய டீச் பண்ண சொல்றீங்களா? ஓகே, யா. ரைட் a short note on copolymer. ஓகே, ஸோ பாலிமர் அப்படின்னா என்ன? கோபாலிமர் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? பாலிமர் கண்டெய்னிங் 2 or more different kinds of monomer, அதை தான் வந்து நம்ம கோபாலிமர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரே ஒரு மோனோமர் இருக்குன்னா அது மோனோமர்ப்பா. அந்த ஒரே மோனோமர் திருப்பி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பாலிமர். 2-3 மோனோமர் இருந்தா அது கோபாலிமர். புரிஞ்சுதா? ஒரு மோனோமர் பலவாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னா பாலிமர். நல்லா லிசன் பண்ணு. ஒரு மோனோமர் பலவாட்டி ரிப்பீட் ஆனா பாலிமர்.
ஆனால் பல மோனோமர் இருக்கு, 1 or 2 மோனோமர்ஸ் இருக்குன்னா அதுவே வந்து என்னது கோபாலிமர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் SBr ரப்பர், பியூனா எஸ் கண்டைன்ஸ். இப்போ பியூனா எஸ் அப்படிங்கிற ரப்பர்ல பார்த்தீங்கன்னா ஸ்டைரீன் இருக்கு, பியூட்டாடையின் இருக்கு, 2 மோனோமர் யூனிட் இருக்கு. பாலித்தீன் எடுத்துக்கோ, பாலித்தீன் ஒரு பாலிமர், ஆனா அதுல ஈத்தீன் மட்டும் தான் இருக்கு. பாலித்தீன் வந்து ஒரு பாலிமர், அதுல வந்து ஈத்தீன் மட்டும் தான் இருக்கு. சரியா? இங்க பார்த்தனா நமக்கு வந்து என்னென்ன இருக்கு, ஸ்டைரீன், பியூட்டாடையின், 2 டிஃப்ரெண்ட் மோனோமர் நமக்கு இதுல இருக்கு. Copolymers have properties quite different from the homopolymer. ஹோமோபாலிமர்னா நம்ம பாலிமர்லாம், அதாவது ஒரே மோனோமர் பலவாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னா அதான் ஹோமோபாலிமர். ஹெட்டிரோபாலிமர் தான் கோபாலிமர். 2 டிஃப்ரெண்ட் மோனோமர் இருந்தால் அது கோபாலிமர். ஓகேவா? சூப்பர். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃபர் ஆகும். பயோடிகிரேடபிள் பாலிமர் அப்படின்னா என்ன? இப்போ ஜென்ரலாக பயோடிகிரேடபிள்னா என்ன? ஈஸியாக மக்கும். லைக் நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸே வந்து அதை வந்து டீகம்போஸ் பண்ணிடும். அதுதான் பயோடிகிரேடபிள் இல்லையா? Materials that are readily decomposed by microorganisms in the environment தான் நம்ம biodegradable சொல்றோம். ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஈஸியாக டிகம்போஸ் பண்ணுறதா பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு PHB, பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட், இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர். அடுத்து அதே மாதிரி பாலி 3-ஹைட்ராக்சி பியூட்டிரேட் CO3 ஹைட்ராக்சில், இதெல்லாம் கூட எழுத வேணாம், இது ஒன்றை மட்டும் எழுத போகிறோம். பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட். ஓகே, பாலிஹைட்ராக்சி பியூட்டிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் பாலிமர். அதாவது நேச்சுரலாக நம்மளுடைய எர்த்தில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸே அதை வந்து என்ன பண்ணிடும், டீகம்போஸ் பண்ணிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, யா. In the process of mixing natural rubber with sulfur, ஒரு நேச்சுரல் ரப்பரை சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்றது தான் என்னது, வல்கனைசேஷன். அதுக்கு பேர் தான் வல்கனைசேஷன். ஓகே, எஸ். நேச்சுரல் ரப்பர் இஸ் மிக்சட் வித், ஒரு நேச்சுரல் ரப்பரை நம்ம எது கூட மிக்ஸ் பண்றோம், 3.5% சல்ஃபர் பா. எது கூட 3.5% சல்ஃபர் and heated around 100 to 150 degrees Celsius. ஒரு நேச்சுரல் ரப்பரை எடுத்து நம்ம என்ன பண்றோம், 3.5% சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்றோம். 3.5% சல்ஃபர் கூட மிக்ஸ் பண்றோம். எப்படி? 100 to 150 degrees Celsiusல ஹீட் பண்ணி. So it causes cross linking of the cis-1,4 polyisoprene, okay, polyisoprene chains through disulfide bonds. இப்போ நமக்கு இங்க வந்து ஒரு கிராஸ் லிங்க் பாலிமர் கிரியேட் ஆகும். ஒரு மோனோமர் நிறைய வாட்டி இருந்தா பாலிமர் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ இங்க வந்து நம்மளுடைய மோனோமர் என்ன, cis-1,4 polyisoprene. ஸோ 2-3 cis polyisoprene வந்து இந்த டைசல்ஃபைட் பாண்ட், சல்ஃபர் பாண்ட் தான் டைசல்ஃபைட் பாண்ட் மூலமா லிங்க் பண்ணு. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, நேச்சுரல் ரப்பர்ல சல்ஃபரை வந்து நம்ம கம்பைன் பண்றது தான் வந்து vulcanization of rubber. Okay, the physical properties of rubber can be altered by controlling the amount of sulfur that is used for the vulcanization. So rubber உடைய நிறைய physical property like rubber உடைய hardness ஆ இருக்கலாம், அதுடைய thickness ஆ இருக்கலாம், சரியா? அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த sulfur content வச்சு நம்ம டிஃபர் பண்ணலாம், மாத்தலாம். The in sulfur rubber made with about 1 to 3% sulfur வந்து நமக்கு அந்த ரப்பர்ஸ் எல்லாமே சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும். நீ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம், சாஃப்டாக இருக்கும். எப்போ நீ நிறையா சல்ஃபர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 to 10% சல்ஃபர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்டாக வந்து இருக்கும். ஓகே, ஹார்டாக இருக்கும், ஆனால் ஃப்ளெக்சிபிளாக நல்லா பெண்டெல்லாம் பண்ண முடியும், பட் ஹார்டாக இருக்கும். ஸோ சல்ஃபர் கண்டென்ட் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா சாஃப்டாகவும் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும். சல்ஃபர் அதிகமாச்சுன்னா ஹார்டாக இருக்கும், பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சல்ஃபரை வந்து ரப்பர் கூட சேர்க்கறது தான் வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, கிளியரா? கிளாசிஃபை த ஃபாலோயிங் ஆஸ் லீனியர். லீனியர்னா ஸ்ட்ரெயிட் பாலிமர். ஓகே, லீனியர். பிரான்ச்டுனா நிறைய பிரான்ச்சா பிரிஞ்சு போகுது. ஆர் கிராஸ் லிங்க்டு பாலிமர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு மோனோமர் நிறைய மோனோமர் எல்லாம் கம்பைன் ஆகிறது தான் பாலிமர் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அந்த பாலிமரை வந்து லீனியரா, பிரான்ச்டா, கிராஸ் லிங்க்டா அப்படின்னு கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேக்கலைட், நைலான் 66, LDPE, HDPE. ஸோ இதோ பாரு பேக்கலைட் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கலைட் வந்து ஒரு கிராஸ் லிங்க்டு பாலிமர். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர்ல கிராஸ் லிங்க் ஆயிருக்கும். ஸோ பேக்கலைட் இஸ் அ கிராஸ் லிங்க்டு பாலிமர். நைலான் 66 வந்து லீனியர் பாலிமர். லீனியர்னா ஸ்ட்ரெயிட் செயினா இருக்கும். ஓகே, லீனியர் பாலிமர். LDPE வந்து பிரான்ச்டு பாலிமர். பிரான்ச்டா இருக்கும் அந்த பாலிமர், மோனோமர் எல்லாம் கம்பைன் ஆகி பிரான்ச்டா இருந்தால் அது LDPE. HDPE வந்து லீனியர் பாலிமர். ஓகே, HDPE வந்து லீனியர். ஸோ HDPயும் நைலான் 66ம் லீனியர். LDPE வந்து பிரான்ச்டு. பேக்லைட் வந்து கிராஸ் லிங்க். இது மனப்பாடம் பண்ணுமா? ஆமா, பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆமா, நான் ஒரு கொஸ்டின் இல்லை, நடுவில் நிறைய புக் பேக் கொஸ்டின் வந்து மிஸ்ட். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல we have completed only the most important questions. ஓகே, அடுத்த ஒரு லைவ்ல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிப்போம். அதே நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம், we can complete the book inside question also. Okay, so next liveல எந்த சாப்டர் வேணும், ஏன்னா நம்ம சாப்டர் 5, 9, though let me write. So சாப்டர் 5 முடிச்சிட்டோம், 9 முடிச்சிட்டோம், 10 முடிச்சிட்டோம், 13 முடிச்சிட்டோம், 14 முடிச்சிட்டோம், 15 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து எந்த சாப்டர் போலாம்? ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் அப்படின்னா என்ன மேம்? ஆல்ஃபா பீட்டா ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ இங்கே பார்ப்பா, நம்ம வந்து இப்போ பிளேன் போலரைஸ்டு லைட் பாஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ரொட்டேட் ஆகும் குளுக்கோஸ். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்ரோ, லீவோ அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ ஆல்ஃபா அதாவது கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அதை வந்து சொல்கிறோம். சரியா? இட் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய OH மாலிக்யூல்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட். சாப்டர் 13 பேலன்ஸ். 6th லெசன், 7th லெசன். அடுத்து மற்றவங்க அடுத்த லைவுக்கு எந்த சாப்டர் வேணும்? பி வெரி வெரி சீரியஸ். ஓகே, நான் இந்த லைவ் எண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே கமெண்ட் பண்ணு, உனக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படின்னு. ஓகே, எந்த சாப்டர் நிறைய பேர் கேட்குறீங்களோ அதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்ற எல்லா போர்ஷன்ஸையும் கம்ப்ளீட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, கிளியர்? சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ எஸ் என்னலே just a minute. Yes. Okay, yeah. So இப்போ இங்க பாருங்க, நம்ம சேனல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சேனலில் போயிட்டு go to the video section. ஸோ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து 10 days half yearly ஸ்டடி பிளான் வந்திருக்கும் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஃபிசிக்ஸுக்கு எப்படி half yearly ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத பாருங்கள். அதில் சார் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான PDF ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ இன்னைக்கு. ஸோ இதே சேம் வீடியோ ஃபார் கெமிஸ்ட்ரி நாளைக்கு வரும். ஸோ இன்னைக்கு வெறும் ஃபிசிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் அந்த வீடியோ கூட சார் கூட பேசி என்னென்ன ஃபிசிக்ஸில் அடுத்து உனக்கு எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணு. இந்த வீடியோ கீழே போயிட்டு ஃபிசிக்ஸில் அடுத்து எந்த சாப்டர் சொல்லி தரணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணு. ஓகே, அண்ட் இஃப் எனி நீட் ஆர் JEE ஆஸ்பிரன்ஸ் இப்போ லைவ் பார்த்துட்டு இருக்கனா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ. ஸோ ஹவு டு பேலன்ஸ் த பப்ளிக் எக்ஸாம் அண்ட் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக பாரு. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்னும் செகண்ட் மிட்டம் முடியலையோ நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவை போயிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் முடிஞ்சிருச்சோ வெல் அண்ட் குட். பட் யாருக்கெல்லாம் முடியலையோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பாருங்கள். இதில் வந்து PDF கொடுத்துருக்கோம். இதோ பார், இங்கிலீஷ் மீடியம்னா இதான் PDF, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னா இதான் PDF. ஓகே, ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு PDF இங்கே கொடுத்தாச்சு. ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் முடிச்சிட்டீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணு. சரியா? ஸோ 12th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின், 12th கெமிஸ்ட்ரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் போயிட்டு உங்களுடைய எக்ஸாம் மார்க் இம்ப்ரூவ் ஆச்சா, செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுறீங்க, இவ்வளோ மார்க் வந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா. ஐ வில் மீட் யூ இன் another லைவ் செஷன். ஓகே, ஸோ என்ன ஹெல்ப் வேணும், நெக்ஸ்ட் எந்த சாப்டர் வேணும் அதை கண்டிப்பாக